ரொம்ப சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிசீஸ் இருக்கவங்க. சிவியர் ஃபார்ம்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நிற்க முடியாமல், ஒரு இடத்துல நிற்க முடியாமல் இருக்கிறது. நடக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறையுது. அன்றாட வேலையை செய்யறதுக்கு மாத்திரை போட்டால் தான் அன்றாட வேலையை செய்யணுங்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னா, அவங்களுக்குலாம் சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஐடி ஊழியர்கள் மற்றவங்கலாம் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க எல்லாமே முதல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஒரே இடத்துல கண்டினியூஸாக மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்கணும். ஆனால் எக்ஸசைஸில் பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா பிரிஸ்க் வாக்கிங் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ். மற்றபடி டூல்ஸ் வச்சோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சோ பண்ணுறதை விட பிரிஸ்க் வாக்கிங்கே போதுமான அளவுக்கு நம்ம உடலோட தசைகளை வலுப்படுத்தணும். ஸோ சின்ன வயசில் என்ன நம்ம நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோமோ, என்ன சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட எலும்போட தன்மைகள் இருக்கும். பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் 14லேருந்து 15 வயசு வரைக்கும், கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 13 வயசு வரைக்கும் தான் ஸ்கெலிட்டல் மெச்சூரிட்டி வரும். ரெண்டை தசை பிடிக்கிறது, தொடையில் சம்டைம்ஸ் பிடிக்குது, ஒரு கிராம்ப்ஸ் மாதிரி இருக்கும். அது நைட்டில் தூங்கும்போது ரொம்ப டைட்டாக பிடிச்சிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்க முக்கியமான காரணம் என்னவாக இருக்குன்னா, யூஷுவலாக ஸ்லீப் பெராலிசிஸ் மெயினாக ஸ்ட்ரெஸ்னாலையும் ஆங்ஸைட்டினாலையும் அவங்களுக்கு சரியான தூக்கம் இன்மையினால தான் அது வரும். சரிங்களா? அது ஒரு பதட்டகரமான சூழ்நிலையாக அவங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அவங்க உடம்பை முதல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி மைல்டான தேய்மானம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் லைஃப் மாடிஃபிகேஷன் பண்ணணும். லைஃப் மாடிஃபிகேஷன்னா ரொம்ப நேரம் தரையில் உட்கார்றது, இந்தியன் டாய்லெட் குத்த வச்சு உட்கார்றது, சன்னங்கள் போட்டு உட்கார்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா ஸோ மூட்டோட தேய்மானத்தோட அளவு குறைக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர் கண்ணன் நான். இந்த காணொளி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி இருந்த எலும்பு மற்றும் மூட்டு வியாதிகளை கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம அதிகமாக எலும்பு மற்றும் மூட்டு வியாதிகள் அதிகமாக தெரிகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னா, நிறைய கால சூழ்நிலைகள் தான் முக்கியமான காரணம். ஒன்று நம்ம முன்னாடியெல்லாம் எல்லாத்துக்குமே நடந்து போயிட்டு இருந்தோம், எல்லாமே கடுமையான வேலைகள் மூலமாக செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ முக்கால்வாசி நம்ம எல்லாமே உட்காந்த இடத்துல இருந்து எல்லா வேலைகளும் செய்வதாலும் மற்றும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் நமக்கு குறைஞ்சதுனால தான் முக்கியமான காரணங்கள். நமக்கு மூட்டு மற்றும் எலும்பு ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் இது. மற்றும் உடல் பருமனும் ஒரு முக்கியமான காரணம். முன்னாடியெல்லாம் பருமனாக அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. இப்போ உடல் பருமன் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அது இல்லாமல் முன்னாடியெல்லாம் வெயில் சார்ந்த இடத்துல இருக்கிற வேலையில் செய்யும்போது அவங்களுக்கு விட்டமின் டி மற்றும் கால்சியம்லாம் ஈஸியாக கிடச்சிது. ஆனால் நம்ம இப்போல்லாம் ஏசி ரூமில், ஏசி காரில், எல்லா இடத்துலையும் ஏசி இருக்கிறதுனால நம்ம வெயிலோட தன்மையை நம்ம உடம்பு மேலே படுறதுனால விட்டமின் டி குறைபாடும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம எலும்பு மற்றும் மூட்டுக்கான வியாதிகள் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் அதிகமாக அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள். நம்ம சின்ன வயசுலேருந்தே எலும்புகள் அந்த வளர்ச்சிகளுக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவில் முக்கியத்துவம் கொடுத்தாங்கணும் இல்லையா? நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படி பண்ணுற தவறுகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த விஷயத்தில் பேரண்ட்ஸும் சரி, குழந்தைகளும் சரி, இந்த விஷயத்தில் எலும்புக்காக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ரொம்ப முக்கியமான விஷயம் 5ல் விளையாதது 50ல் விளையுமாங்கிற மாதிரி தான். ஸோ சின்ன வயசில் என்ன நம்ம நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோமோ, என்ன சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட எலும்போட தன்மைகள் இருக்கும். பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் 14லேருந்து 15 வயசு வரைக்கும், கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 13 வயசு வரைக்கும் தான் ஸ்கெலிட்டல் மெச்சூரிட்டி வரும். ஸோ அந்த ஸ்கெலிட்டல் மெச்சூரிட்டி அப்போ அந்த குரோத்தோட தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு அதிகமான நியூட்ரிஷன்ஸ், அதிகமான சத்து தேவை. மெயினாக எலும்பு உருவானது 70% கால்சியம்னால தான் உருவாக்கப்பட்டது. ஸோ கால்சியம் ரிச் ப்ராடக்ட்ஸ் நிறையா உணவில் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. அது மட்டும் கிடையாது, விட்டமின்ஸும் மினரல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடி ஏன் சின்ன வயசில் எலும்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னா, ஏன்னா பின்பகுதியில் எந்த பெரிய நோய்கள் வராமல், எலும்பு ரிலேட்டட் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு எலும்பு பலம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் சின்ன வயசில் எலும்பை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுக்கப்புறமா
நம்ம வயசானவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா? இந்த விஷயங்கள் சாப்பிடணும், இல்ல இத சாப்பிடக்கூடாது, இத பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது விஷயம் இருக்கா? ஸோ நார்மலாக வந்து எலும்பு தேய்மானம் அல்லது மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறது வந்து வயசானவங்களுக்கு வரும் புடிய மட்டிலும் 40 வயசுலேருந்தே ஆரம்பிக்கும். இது வந்து தலைமுடி நரைக்கிற மாதிரி. ஸோ இதை வந்து யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கடுமையாக சின்ன வயசில் வேலை செஞ்சவங்களுக்கும் தேய்மானம் வரும். சின்ன வயசில் கடுமையாக வேலை செய்யாதவங்களுக்கும் தேய்மானம் வரும். ஒவ்வொருத்தரோட உடம்போட தன்மையை பொறுத்து 40 வயசுலேருந்தே ஆரம்பிக்கும். ஸோ 40 வயசில் ஆரம்பிக்கும்போது மைல்டான தேய்மானம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைல்டான தேய்மானம் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் லைஃப் மாடிஃபிகேஷன் பண்ணணும். லைஃப் மாடிஃபிகேஷன்னா ரொம்ப நேரம் தரையில் உட்கார்றது, இந்தியன் டாய்லெட் குத்த வச்சு உட்கார்றது, சன்னங்கள் போட்டு உட்கார்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா ஸோ மூட்டோட தேய்மானத்தோட அளவு குறைக்கலாம். 2வது கொஞ்சம் உடல் பருமனை குறைக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஸோ இதெல்லாம் மூட்டு தேய்மானத்தை கொஞ்சம் பின்பக்கமாக தள்ளிடும். ஸோ 40 வயசில் வர வேண்டியது 50 வயசுல இல்லை 60 வயசில் தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே சார். இப்போது நம்ம வயசானவங்கள பற்றி பேசுகிறோம் இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் இந்த சொன்னீங்கல்ல, இந்த உட்காந்து எந்திரிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும்னு. ஆனால் இப்போது நிறைய பேருக்கு இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க, இல்லை பெரும்பாலான வேலைகள் வந்து உட்காந்தே பார்க்குற வேலையாக தான் இருக்குது. ஸோ அவங்க வேறு வழி இல்லை, அவங்க அதான் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க இதெல்லாம் பண்ணால் சில பிரச்சனைகள் வந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கா? ஸோ ஐடியில் வேலை செய்கிறதோ இல்லை இப்போ முக்கால்வாசி வேலைகள் உட்காந்துட்டு செய்கிற மாதிரி வேலைகள் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் 2 முக்கியமான ப்ராப்ளம். ஒன்று முதுகு வலி, இன்னொன்று கழுத்து வலி. இது 2ம் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் தொடர்ந்து நம்ம உட்கார்றதுனால இருக்கிறது தான். நார்மலாக நம்மலாம் விலங்குலேருந்து தான் மனுஷனானோம். ஸோ விலங்கில் இருக்கும்போது நம்ம 4 காலில் நடந்துகிட்டு இருக்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி 4 காலுக்கு நடுவில் இருந்தது. ஆனால் நம்ம மனிதனானதுனால பரிணாம வளர்ச்சியில் எந்திரிச்சு நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம 2 காலுக்கும் இடையில கிடையாது, நம்மளோட பேக்கோட லோயர் பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் முதுகு வலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமனாக வர்றது வந்து முக்கால்வாசி ஹியூமன் பீயிங் தான் வரும். அனிமல்ஸ்க்கு முதுகு வலிலாம் வராது. காரணம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி 4 காலுக்கு நடுவில் இருக்குது. ஸோ நம்ம முதுகு தண்டோட லோயர் பார்ட்டில் வந்து எல்லாருக்கும் வலி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப நேரம் உட்கார்றதாகும். ஏன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த இடத்துல தான் இருக்கிறதுனால அந்த இடத்துல தான் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். ஸோ என்ன இந்த மாதிரி ஐடி ஊழியர்கள் மற்றவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க எல்லாமே முதல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஒரே இடத்துல கண்டினியூஸாக மீட்டிங் அட்டன் பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்கணும். ஸோ 15 நிமிஷம் எழுந்திரிச்சு நடக்கிறது, இல்லை அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது. 2வது உட்கார்ற பொசிஷனும் கம்ப்யூட்டரோட லெவலும். சரிங்களா? உட்கார்ற பொசிஷன் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட லெவலும் நம்மளோட கண்ணோட லெவலும் ஒரே லெவலில் இருக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் கீழேயோ அல்லது ரொம்ப மேலேயோ இருந்ததுன்னா நெக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பேக் பெயின் வர்றதுக்கு இருக்கணும். அதே மாதிரி உட்கார்ற சேர் வந்து கண்டிப்பாக ஷோல்டர் பிளேடு வரைக்கும் இருக்கணும். சின்ன குட்டியான சேரு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக குட்டியான சேர் இருக்கக்கூடாது. அது வந்து ஷோல்டரை வரைக்கும் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற எர்கானமிக்ஸ் இருக்கிற சேரை பயன்படுத்தணும். இதெல்லாம் பயன்படுத்தினாவே முக்கால்வாசி கழுத்து வலியும் முதுகு வலியும் குறைக்கப்படலாம். இப்போது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜிம்முக்கு போகிறது, இல்லை வீட்டில் காலைல ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுவே கொஞ்சம் இன்டென்ஸான ஒர்க் அவுட் ஆகும்போது அது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போகிறது, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயந்தான். உடலோட ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எவ்ரிடே எல்லோரும் அட்லீஸ்ட் அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் எக்ஸசைஸில் பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா பிரிஸ்க் வாக்கிங் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ். மற்றபடி டூல்ஸ் வச்சோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சோ பண்ணுறதை விட பிரிஸ்க் வாக்கிங்கே போதுமான அளவுக்கு நம்ம உடலோட தசைகளை வந்து வலுப்படுத்துறதும் வளவளப்பு தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பயன்படும். பட் இந்த மாதிரி ஜிம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது 2 டைப் ஆஃப் பயிற்சி இருக்குது ஜிம்லேயோ எக்ஸசைஸ் பண்ணுறதுலையோ. ஸோ ஒன்று வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், இன்னொன்று வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம தசைகளை நீளப்படுத்துறது. நீளப்படுத்தாமல் தசைகளை வலுப்படுத்த முடியுமானா பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஒரு தசையோட லென்த் எவ்வளோ நீளமாக இருக்கோ அவ்வளோ பவர் தான் வரும். சரிங்களா? ஒருத்தரோட தசையை நீளப்படுத்தாமல் நான் ஸ்ட்ரென்த் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது பண்ண முடியாது. அதனால தான் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து தசைகளோட அளவு சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க எவ்வளோ தான் பவர் போஸ்ட் பண்ணாலும் ஹைட்டாக இருக்கவங்க அளவுக்கு பவர் கொடுக்க முடியாது. காரணம் அவங்களோட தசையோட லென்த்து தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜிம் ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறது முதல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம எடுத்த உடனே ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணோம்னா தசைகள் கிளிய தான் வாய்ப்புகள் இருக்கும். தசைகள் விட்டு கொடுக்காது, ரப்பர் பேண்ட் மாதிரி விரியாது. ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிப்பா. அதே மாதிரி ஜிம்மு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஜிம்மு போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வருது.
இல்லாதவங்களுக்கும் வருது. என்னன்னா திடீர்னு கால்ல வந்து ஒரு ஒரு தசை பிடிப்பு மாரி அது ஏற்படும். அது சில பேருக்கு அடிக்கடி ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு நம்ம ஏதாவது கவனம் குடுக்கணுமா? இல்ல அது இயல்பு தானா? கண்டிப்பாக. இந்த தசை பிடிப்பு, இந்த கெண்ட தசை பிடிக்கிறது, தொடையில சம்டைம்ஸ் பிடிக்குது, ஒரு கிராம்ப்ஸ் மாரி இருக்கும். அது நைட்ல தூங்கும்போது ரொம்ப டைட்டா பிடிச்சிரும். இந்த மாரி இருக்கிறவங்க வந்து முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா, டீஹைட்ரேஷன் தான். அவங்களுக்கு நீர் சத்து குறைபாடு இருக்கிறது தான் முக்கியமா. ஸோ அதிகமாக அவங்க நீர் சத்து எடுத்துக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு தெரியாமயே அவங்க பாடியிலேருந்து இன்சென்சிபிள் லாஸ்ன்னு சொல்லிட்டு நீர் சத்து குறையுது. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். இந்த மாரி கிராம்ப்ஸ் வருது. அது போக தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக நைட்ல வரும். கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும். 3வது சோடியம், உப்பு கம்மியா இருந்தாலும் நமக்கு அது வரும். பிபி டேப்லெட் எடுப்பாங்க நெறைய பேரு. பிபி நார்மலா தான் இருக்கும். ஆனா ரொம்ப கன்டினியூஸா அதே டேப்லெட் ஒரு 5 வருஷத்துக்கு அதே பிரிஸ்கிரிப்ஷன பார்த்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நக்டர்னல் கிராம்ப்ஸ், அதாவது நைட் டைம்ல வர்ற கிராம்ப்ஸ் வரும். ஸோ அது என்னங்கிறத பார்த்து, என்ன காரணம்னு பார்த்து அதுக்கான வைத்தியம் பண்ணா போதும். பயப்பட வேண்டியதில்ல. பட் காரணத்த பார்த்து வைத்தியம் பண்ணா போதும். கால்ல வர கிராம்ப்ஸ் மாரியே சில பேருக்குலாம் நைட் அந்த ஸ்லீப் பேராலிசிஸ் அப்படின்னு ஒண்ணு வரும். கேட்டா நெறைய வீட்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பேய் அமிக்கிருச்சு அப்படின்னுவாங்க. எந்திரிச்சிருப்பாங்க, உடல சுத்தமா அசைக்க முடியாது. ஸோ அது அது எதனால சார்? யூசுவலா ஸ்லீப் பேரலிசிஸ் மெயினா வந்து ஸ்ட்ரெஸ்னாலேயும், ஆங்ஸைட்டினாலேயும் அவங்களுக்கு சரியான தூக்கம் இன்மையினால தான் அது வரும். சரிங்களா? அது ஒரு பதட்டகரமான சூழ்நிலையா அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க உடம்ப வந்து முதல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா வச்சுக்கணும். சில விஷயங்கள குடும்ப விஷயங்களோ, தொழில் ரீதியாவோ அவங்க மன அழுத்தம் இருந்துச்சுன்னா, இந்த மாரி ஸ்லீப் பேரலிசிஸ் வரும். இதுதான் காரணம்னு கிடையாது. ஸோ என்ன ஆங்ஸைட்டி உண்டாக்குற என்னென்ன வேலைகள் இருக்கோ, அந்த வேலைகள குறைச்சிட்டு, சம்டைம்ஸ் மெடிடேஷன் இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணோம்னா, அந்த ஸ்லீப் பேரலிசிஸ்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். சார் அதே மாரி சார் இப்போ வீட்ல சொல்றாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் சொல்றேன். இந்த சொடக்கு போட்டா கூட வீட்ல திட்டுவாங்க. போடக்கூடாது அப்படின்னுவாங்க. எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணமா இருக்கு? இந்த சொடக்கு போடுறதுனால எந்த கெடுதலும் கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்டின்னா, எல்லா ஜாயிண்ட்லேயும் நம்ம ஜாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிட்ல நைட்ரஜன் கேஸ் இருக்கு. ஸோ நம்ம சொடக்கு போடும்போது அந்த நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுறனால இருக்கிறது. ஸோ அது ஒரு ஃபீல் ஆஃப் ஒரு கம்ஃபர்ட் குடுக்குற மாரி நினைப்பாங்களே ஒழிய, ஆனா அதனால பெரிய பலனும் இல்ல, கெடுதலும் கிடையாது. ஸோ ஏன் அத மட்டும் சும்மா சும்மா போடுறோன்னா, அதுவே ஒரு ஹேபிச்சுவலா பழக்கமா ஆயிறக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் பெரியவங்கலாம் அதே சும்மா சும்மா "அத பண்ணாதன்னு" சொல்றதுக்குன்னு. ஏன்னா, அது பண்ணா தான் நமக்கு உடம்புல ரிலீஸ் ஆயிருச்சு, எனக்கு அப்படியே வாய்வு இருந்துச்சு, டக்குன்னு விட்டு போச்சு அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு காரணம். ஆனா அதனால எந்த கெடுதலும் இல்ல. ஆனா எந்த பலனும் அது மாரி பலனும் கிடையாது. சரி எந்த நிலையில வந்து அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு தேவை வருது சார்? இந்த எலும்பு ரீதியான பிரச்சனைகள்ல, தசை ரீதியான பிரச்சனைகள்ல அறுவை சிகிச்சைன்ற ஒரு விஷயத்த எப்ப நம்ம அணுகலாம்? அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தேவைக்கு மட்டும் தான் அறுவை சிகிச்சை பண்ணணும். சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூட்டு தேய்மானம் இருக்குது அப்படின்னா, மூட்டு தேய்மானத்தை நம்ம 3 விதமா பிரிக்கலாம். மைல்டு, மாட்ரேட், சிவியர்ன்னு சொல்லுவோம். ஸோ மைல்டுக்கு நான் முன்னாடி சொன்ன மாரி தான் மைல்டு தேய்மானத்துக்கு நம்ம லைஃப் மாடிஃபிகேஷனு, கொஞ்சம் எக்சர்சைஸு, ஆக்டிவிட்டீஸ், விட்டமின் டி, கால்சியம் இது மாரி சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டே சரி பண்ணிடலாம். மாட்ரேட் அளவுக்கு தேய்மானம் இருக்குது அப்படின்னா, மாட்ரேட் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க அன்றாட வேலைகள செய்யும்போது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கிறது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நடக்கிறது, ரொம்ப நேரம் நிற்கிறது, இதிலெல்லாம் சிரமம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு மாட்ரேட் தேய்மானம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி, எக்சர்சைஸு, கொஞ்சம் அதுக்கான ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மருந்து, மாத்திரைகள் இருக்குது. இதெல்லாம் பண்ணாவே அந்த மாட்ரேட்டர். ரொம்ப சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிசீஸ் இருக்கவங்க, சிவியர் ஃபார்ம்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நிற்க முடியாம, ஒரு இடத்துல நிற்க முடியாம இருக்கிறது, நடக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறையுது, அன்றாட வேலையை செய்யறதுக்கு மாத்திரை போட்டால் தான் அன்றாட வேலையை செய்யணுங்கிற மாரி இருக்கிறது அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையோ இல்லது கீஹோல் சர்ஜரியோ தேவைப்படலாம். மற்றபடி இப்போ 60லேருந்து 70% பேருக்கு ஆப்ரேஷனுங்கிறது வந்து ஆப்ரேஷனா ஒரு அறுவை சிகிச்சையே இனிஷியலாக நமக்கு தேவைப்படாது. ஸோ அட்வான்ஸ்டு அல்லது சிவியர் ஃபார்முக்கு மட்டும்தான் தேவைப்படும். ஓகே சார். இப்போ இந்த அறுவை சிகிச்சை அப்படின்றது அதுக்கப்புறமான அந்த ரெக்கவரின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுவோ இல்ல இந்த நார்மலா கீழ விழுந்து கை உடைஞ்சு மாவு கட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சிகிச்சையிலயோ பேஷண்ட்ஸ் பண்ற தவறுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா சார்? ஸோ நார்மலாகவே என்னன்னா, ஒருத்தர் அடிபட்டு மாவு கட்டு போடுறோம், இல்லைன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் வெறும் வந்து அது பேர் வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் செய்வது. மாவு கட்டு போடுறதோ, இல்லை ஸ்ப்ளிண்ட் மாதிரி போடுறதோ, இல்லை தொட்டில் மாதிரி போடுறதோ அது மாதிரி. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஒவ்வொரு ஃப்ராக்சருக்கும் தகுந்த மாதிரி, ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து 6லேருந்து 8 வாரம் ஆகும் ஒரு எலும்பு ஒட்டுறதுக்கு.
அதுவே கீழ்ப்புறத்தில் வயிற்றுக்கு கீழே இருக்கிற இடத்துல எலும்புக்குனா பார்த்திங்கன்னா 8 வாரத்துலேருந்து 12 வாரம் வரைக்கும் ஆகும். ஸோ அவ்வளோ டூரேஷனுக்கு நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு டாக்டர் சொல்கிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு ரெஸ்ட் இருக்கணும். ஸோ ஒரு மாவு கட்டு இருக்கணும்னா நம்ம சீக்கிரமாக கட்டணும். எனக்கு 1 மாதத்தில் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் எனக்கு 6 வாரத்துக்கு கட்டு வேணாம், 4 வாரத்துக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலும்பு இன்அடிக்குவேட்டாக சேர்ந்துடும். இன்அடிக்குவேட்டாக சேர்கிற எலும்பை நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது வலியாக உண்டாக்கும், ப்ளஸ் மூமெண்ட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். இது முக்கியமான காரணம். ஸோ எவ்வளோ டூரேஷனுக்கு நம்ம ரெஸ்ட்டில் கொடுக்கணுமோ அவ்வளோ டூரேஷன் கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்கணும். 2வது அது மட்டும் கிடையாது. ஸோ அது முடிஞ்ச பிறகு அவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு கட்டு போட்டோம்னா அந்த பாகம் மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே இருக்க பாகமும் சரி கீழே இருக்க பாகமும் சேர்த்து தான் மாவு கட்டு போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற ஜாயிண்ட்டும் அசைவு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஜாயிண்ட்டை கண்டிப்பாக அசைவில் கொடுக்கணும். அந்த அசைவில் கொடுத்து எல்லாம் மூவ்மெண்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரத்துலேருந்து 3 வாரம் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டு போட்டுட்டாவே நம்ம சரியாயிட்டோம்னு நினைக்கக்கூடாது. கட்டு போட்ட பிறகும் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து நம்ம மாவுக்கட்டு அது கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு. ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இப்போ சில ஃப்ராக்சர்ஸ்க்கு கண்டிப்பாக மாவுக்கட்டு மட்டும் பத்தாது. ஸோ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பிளேட்டோ அல்லது ஒரு ராடோ ஏதாவது ஒன்று போட்டிருந்தாங்கன்னா அவங்க எத்தனை நாளைக்கு காலை ஊனக்கூடாது, என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த டாக்டர்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் வெயிட் பேர் பண்ணி நடக்கிறது எல்லாம் பண்ணணும். அப்போவும் இந்த ஆப்ரேஷனோட முக்கியமான தன்மை என்னென்னா ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அசைவுகளை மற்ற ஜாயிண்ட்டு நான் சொன்ன மாதிரி கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் அசைவுகள் குறையும் அப்படின்னா, இதில் ஆப்ரேஷன் பண்ணோம்னா சீக்கிரமாக அசைவுகள் பண்ணணும், சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும். ஆனால் எலும்பு 2 பக்கமும் ஒன்றா ஒட்டுறதுக்கு அதே டூரேஷன் தான் ஆகும். இதில் 8 வாரம் ஆகும், அதில் 12 வாரம் ஆகும்னா அவ்வளோ நாள் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடியே டக்குன்னு வேகமாக பண்ணுறதுக்கு அப்படின்னா அது வேகமாக பண்ணுறதுக்கு இல்லை, முக்கியமாக வந்து சௌரியமாக பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம்.